வணக்கம், நான் உங்கள் சீப்பு ஊடகம். நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். குட்டி ஸ்டோரினா நான் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி. தயவு செஞ்சு கேளுங்க, ஃபுல்லாக கேளுங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நல்லா இல்லைனாலும் லைக் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ஸ்டோரினா, ஒரு வில்லேஜில் ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து ஒரு நாள் காலையில வயல்வெளிக்கு போறாங்க. வயல்வெளிக்கு போன இடத்துல ஒரு கீரியும் பாம்பும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு நண்பர் பாக்குறாரு, என்னடா பாம்பு கீரி சண்டை போட்டுட்டு இருக்கவா, அதை காப்பாற்றலாம், ஹெல்ப் பண்ணலாம். இன்னொரு நண்பர் சொல்றாரு, வேணாண்டா, அது 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 பாம்பு விஷம் தானே, விட்டுரு வேணாம் அப்படின்னு. இன்னொரு நண்பர் சொல்றாரு, இல்லை பாவம், மகன் முன்னாடி இப்படி ஒரு உயிர் போவா, நான் காப்பாற்றலாம் அப்படின்னு. சரி, ஓகே, இதை நீ சொல்ற அப்படின்றதுக்காக அந்த கீரிக்கிட்ட இருந்து அந்த பாம்பை எஸ்கேப் பண்ணிடுறாங்க. அதை கடவுள் பார்த்துட்டு இருந்த கடவுள் டக்குன்னு முன்னாடி என்ன, எப்படி, எதுக்காக, ஒரு விஷப்பூச்சி அது உங்களை கடிச்சா உங்க உயிருக்கு ஆபத்து, அதை ஏன் காப்பாத்துறீங்கன்னு கேட்டோன்னா, இல்லை சாமி, அது ஒரு உயிர் தானே அப்படின்ற ஒரு 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 மனிதானத்துல நாங்க அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே, நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வர வேணும்னா கேளுங்க, தரேன் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, சாமி, நான் உங்களை நேரம் பார்த்ததே எனக்கு பெரிய வரம், அதை விட எனக்கு பெரிய வரம் என்னன்னு சொல்லியிருக்காரு. ஓகே அவர் பாராட்டியிருக்காரு. அப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு, எனக்கு வர வேணும், எப்படின்னா எனக்கு வயசே ஆகக்கூடாது, நான் இதே நம்மளோட எப்பவுமே சாகாம இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்த்துருக்காரு கடவுள், என்னடா உள்ள மாலா இருக்கா, உள்ள வர மாதிரி, ஓகே கேட்டுட்டோம், கொடுத்துலாம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. ரெண்டு நண்பரும் வந்துட்டு இருக்கும்போது அப்ப சொல்லியிருக்காரு, என்னடா நண்பா, கடவுளே வரன்னு கொடுக்குறாரு, இப்படி ஒண்ணும் இல்லாம எல்லாம் வரமா கேட்டிருக்கலாம்ல என்ன மாதிரி அப்படின்னு. இல்லை, இதோட வேல்யூ என்னன்னு உனக்கு பின்னால தெரியும், சரி விடு, நீ நண்பன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அப்புறம் காலங்கள் பல கிடக்குது. அந்த நண்பருக்கு ரொம்ப வயது முதிர்ந்துருது. அந்த வரம் வேண்டாம், உங்களை பார்க்கவே பெரிய வரம் சொன்ன நண்பர் ரொம்ப வயதாகி மரணப்படுக்கையில இருக்காரு. அப்போ இந்த நண்பர் எனக்கு சாகா வரணும், வேணும் அப்படின்னு கேட்டாரு. அந்த நண்பர் வீட்டுக்கு போறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, நண்பா, நீ கூட சேர்ந்து அந்த மாதிரி வரம் கேட்டிருந்தேன்னா அழகா நீ இந்த மாதிரி இளமையா இருந்திருக்கலாம்ல, வேஸ்ட் பண்ணிட்டியடா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அவர் சொல்றாரு, மரணப்படுக்கையில இருக்க அந்த நண்பர் சொல்றாரு, இல்லை நண்பா, நீ வாங்கின வரமா இல்லை சாவமா அப்படின்னு உனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், அப்ப என்னை பத்தி நீ யோசிப்ப, இப்போ உனக்கு அப்படிதான் இருக்கும், பட் இருந்தாலும் நீ நல்லா இரு, நீ என்னோட நண்பன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அப்புறம் கொஞ்சம் நல்லா அவரு இறந்துடுறாரு. அப்புறம் நம்மளோட இவர் எங்காவே இளமையாவே இருக்காரு. அப்புறம் காலங்கள் போறதுனால அப்படியே அவரோட மனைவி முதுமை காரணமாக அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட பையன் அவரு வயதாகி இறக்குறாரு. வயதாகி முதிர்மை காரணமாக இறக்கும் போதுதான் இவருக்கு ஒரு சின்ன விடுத்தல், என்னடா நம்ம இளமையா இருக்கும், நம்மளோட பையன் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம பையனுக்கு நம்ம செய்யறோமே அப்படின்னு மைல்டாக யோசிக்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் கிடக்கும் போது பேரனோ பேத்தியோ ஒரு எதுவுமே கண்டுக்கிறல. ஏன்னா அவங்க அப்பாவே இல்லை, அவங்க இப்ப காலத்துல அப்பா அம்மாவை பிள்ளைய பாக்குறதே கஷ்டம், இதுல பேரன் பேத்தி எங்க தாத்தா பாட்டி போது ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. கடைசியில பேரனுக்கும் வயசாகி அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது யோசிக்கிறாரு, நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இது வரம் கிடையாது, இது ஒரு சாபம். இயற்கைக்கு மாறா நம்ம எதை யோசித்தாலும் எதை செஞ்சாலும் அது நமக்கான சாபம் அப்படின்றத அவர் அப்பதான் உணர்றாரு. அப்பதான் தெரியுது, இது வரமே கிடையாது, இது ஒரு சாபம். நம்ம தேவையில்லாம ஆசைப்பட்டு இயற்கைக்கு மாறா நம்ம யோசித்த ஒரு விஷயம், நம்ம கேட்ட ஒரு விஷயம் நமக்கு இவ்வளவு பெரிய மன அழுத்தத்தையும் ஒரு பிரச்சனை. ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவ்வளவுதான் ஸ்டோரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆனா இயற்கைக்கு மாற நம்ம எதை யோசித்தாலும் எதை கேட்டாலும் எதை செஞ்சாலும் அது நமக்கான சாபம் அப்படின்றத நம்ம உணரணும். நன்றி. நான் உங்கள் சிரிப்பு உணவகம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.